201 வருட கால இந்தியாவிலிருந்து கூலிப்படையாக இந்நாட்டிற்கு வரவழைக்கப்பட்ட எங்களுடைய சமூகமானது எங்களுடைய தேசிய அரசியலிலே 75 வருட அரசியல் வாழ்க்கையிலும் இன்று வரைக்கும் தங்களுடைய குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைகளை குறிப்பிட்ட அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கூறி வருகிற குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு இன்று வரைக்கும் நிரந்தரமான நிலையான தீர்வுகள் வழங்கப்படாமல் தற்காலிகமாக ஏமாற்று வித்தைக்காரர்கள் போல ஏமாற்றப்பட்ட சில தீர்வுகளை மாத்திரம் கொடுத்து இன்று வரைக்கும் சொல்லப்படுகின்ற சில பிரச்சனைகள் இன்றுக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். இடமாக மலையக மக்களுடைய காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அதே போல ஊதிய பிரச்சனை, சுகாதாரம், கல்வி என்ற பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வாக எட்டன் பிரகடனம் மூலமாக இதற்கான எல்லா தீர்வினையும் தெளிவாக மலையக மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி முன்வைத்தது என்று சொல்லலாம். வறுமை ஒழிப்பு கிராமிய புறங்களிலும் மலையகத்திலும் வறுமை ஒழிப்பு என்பதை முன்வைத்து இதன் அடிப்படையில் எங்களுடைய இந்த தீர்வுகளுக்கு அதற்கான சிறந்த தீர்வினை படிப்படியான இந்த காலப்பகுதிகளிலே தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான வழிவகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. விசேடமாக மலையக மக்களிடையே காணப்படுகிற பிரதான பிரச்சனை தான் அவர்கள் அங்கீகாரம். அவர்கள் மலையக தமிழர்கள் என்ற அடையாளத்தோடு அவர்களும் இலங்கையர் என்ற ரீதியிலே தொழிலாளர்கள் என்ற ரீதியில் சில கிடைக்க வேண்டிய நன்மைகள் சலுகைகள் சிலது பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை மாறி மலையக தமிழர்கள் என்ற அடையாளத்தோடு நாங்களும் இலங்கையர் என்ற ரீதியிலே தேசிய நீரோற்றத்தோடு இணைந்து எங்களுடைய கல்வியிலும் எங்களுடைய சுகாதாரத்திலும் எங்களுடைய விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும் அனைத்து துறைகளிலும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய சமூகமும் ஒன்றோடு ஒன்று முற்றி மோதி முன்வரவும் அதே போல அவங்களுடைய அபிவிருத்திகளை பெற்றுக்கொள்வதற்கான வேலை திட்டங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொடுப்பதற்கான உறுதித்தை பெற்றுக் கொடுப்பதோடு மலையக கல்வியானது தோட்டப்புற பாடசாலைகள் என்ற ரீதியிலே பின்தள்ளப்பட்டிருக்கிறது. இதனை மாற்றுவதற்காக தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கை பிரகடனத்திலும் அதற்கான வேலை திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல விசேஷமாக இக்காலகட்டத்திலே மலையக பகுதியிலே காணப்படுகிற மண் சரிவு எங்களுடைய பதுளை டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொண்டாலும் பதுளை மாவட்டத்திலே மண் சரிவினாலே பாதிக்கப்பட்ட 2 வருடத்துக்கு அண்மித்த காலப்பகுதி வரைக்கும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு இன்று வரைக்கும் வீடுகள் கட்டி கொடுக்கப்படாமல் இருந்த போதும் எங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு தேசிய மக்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதன் வேலை திட்டங்களை நாங்கள் துரிதப்படுத்தியிருக்கிறதை நாங்கள் காணலாம். மிகவுமே வேதனைக்குட்பட்ட அதே போல மிகவும் பின்தள்ளப்பட்ட பொருளாதாரத்திலே அதிகமாக பங்களிப்பு செய்கின்ற மலையக பெண்கள் பின்தள்ளப்பட்ட ரீதியாகத்தான் இன்று பார்க்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய சுகாதார வசதிகள் விசேடமாக அவர்கள் தொழில் செய்யும் இடங்களிலே தோட்டப்புறங்களிலே தொழில் செய்யும் இடங்களிலே மலசல கூடங்களோ எந்த விதமான வசதிகளும் இல்லாதபடிக்கு அவர்கள் மிகவும் புறக்கணிக்கப்பட்டு பின்தாங்கப்பட்ட நிலைகள் இருக்கின்றது. எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கின்ற இத்தனை 76 வருட கால ஆட்சியாளர்கள் இன்று வரைக்கும் மலையக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்காத அநேக மலையக அரசியல்வாதிகளாக மலையக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படாத பல காரியங்களை தேசிய மக்கள் சக்தியினுடைய மலையக பிரதிநிதி என்ற ரீதியிலே அவர்களுடைய பங்கை நிறைவேற்றி அவர்களுக்கான கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளையும் பெற்றுக் கொடுப்போம் என்பதும் உறுதிப்படுவதோடு